எனக்கு காம்படிஷனே இல்லை அப்படின்னா கனியக்கா சொல்லுவேன். ப்ரௌன் ஷீட் போட்ட ஒரு நோட் புக் மாதிரி. நீங்கள் ஒரு வாட்டி கூட நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது. இன்றைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்திருக்கு. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபஸ்ட் ப்ரோமோட தொடர்ச்சி தான். ஸோ ஃபஸ்ட் ப்ரோமோவில் என்ன டாஸ்க் நடந்துச்சு அதே டாஸ்க் தான் இப்போ நடந்திருக்கு. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா 1-on-1 கனியக்காவும் கமருதீன் பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கமருதீன் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து கனியக்கா கூட செட் ஆகவே இந்த வீட்டு எனக்கு ஒரு மேட்ரியல் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எனக்கு கனியக்கா தான். ஸோ அவங்களுக்கும் எனக்கு ஒரு செட்டாக கிடையாது. அவங்க பார்க்கறதுக்கு வேணால் ஒரு ப்ரௌன் ஷீட் போட்ட ஒரு நோட்டு மாதிரி பார்க்கறதுக்கு மேலே ரொம்ப நீட்டாக அழகாக டீசெண்டாக இருக்கிறாங்க. பட் உள்ளே அவங்க அந்த மாதிரி கிடையாது. அவங்க கொஞ்சம் கன்னிங் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பட் எனக்கு வந்து எனக்கும் அவங்களுக்கும் செட் ஆகவே கிடையாது. இதுக்கு நான் எவ்வளோ டைம் அவங்க கூட பேசி ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இதுக்கு எனக்கும் அவங்களுக்கும் அந்த ரேம்பை வந்து உங்களுக்கு செட் ஆகவே கிடையாது. அப்படிங்கும்போது எனக்கு அவங்க ஒரு மேட்ரியல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கனியக்காவை சொல்கிறேன்னு சொல்லிட்டு கமருதீன் சொல்லியிருப்பாரு. இல்லை உங்களுக்கு எனக்கு எதுவுமே செட்டே ஆகலை. போட்டினா பேச்சுக்கு கூட இவரை பற்றி நான் நினைக்கலன்னா அது கமருதீன்னு நான் சொல்லுவேன். ஸோ கமருதீன் சொல்லிட்டு உடனே கனி தான் பின்னாடி வந்தாங்க. பின்னாடி வந்துட்டு அவங்களும் கமருதீன் தான் சொன்னாங்க. பட் அவங்க சொன்னது என்னவோ பார்த்தீங்கன்னா, அவங்க மனசார அவங்களுக்கு தோண சொன்ன மாதிரி தெரில. நீ என்ன சொல்லிட்டல, நானும் திருப்பி ஒன்று தாண்டா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு கொஞ்சம் வன்மமாக சொன்ன மாதிரி தான் தெரிஞ்சு. ஏன்னா 2 பிட்டு எக்ஸ்ட்ராவே போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கல, எனக்கு கம்ப்ளீட்டாக கிடையாது அப்படின்னா அது ஒரு மாதிரி சொல்கிறது வேறு ஒன்று. பட் இவங்க கொஞ்சம் கன்னிங்காக சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. எல்லோரும் சொல்கிற மாதிரி இவங்க வெளியே பார்க்குறதுக்கு வந்து ஸ்வீட்டாக தெரியாங்க, உள்ளே கொஞ்சம் கன்னிங் பில் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கன்னிங்காக சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து அவர் ஒரு மேட்டரே கிடையாது. எனக்கு அது இல்லாமல் நான் எப்போ போய் பேசினாலுமே அவர்கிட்ட நான் பேசுகிற டைம் எனக்கு ஃபுல்லாக வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அவர்கிட்ட நான் பேசல எந்த பிரயோஜனமும் கிடையாது, எந்த ஒரு யூஸும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் வேஸ்ட் ஆஃப் டைம்ங்க தான் நான் கம்யூனிகேட் பேசும்போது சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவர்கிட்ட நான் பேசுகிற அத்தனை டைமும் சச் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு தோணும். அண்ட் கன்னி இதோட நிறுத்திருக்கலாம். பட் அவங்க இதோட நிறுத்தலை. அவங்க இன்னும் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆன மாதிரி தான் தெரியுது. வந்து கன்னிங் வந்து கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆன மாதிரி தான் தெரியுது. ஸோ என்ன சொல்லிட்டாங்கன்னா, வந்து இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் தான் வந்து ஒரு பெண்களின் காவல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பெண்களின் காவலெல்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சுத்தமான காமெடி பீஸ் தான். அவர் எதுக்குமே ஆக மாட்டார், ஜஸ்ட் காமெடி பீஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தளவுக்குலாம் இறங்கி பேசிக்கணுமா அப்படிங்கிறது தெரியல. அவர் திருப்பி சொல்லிட்டார் அப்படிங்கும்போது திருப்பி சொல்கிறீங்க, ரைட், அதை கொஞ்சம் நாகரிகமாக சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு மனசு தோன்ற சொல்லியிருக்கலாம். பட் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நல்லா இறங்கி அடிக்கிற பாருன்னு சொல்லிட்டு இறங்கி அடித்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. அண்ட் கனி கமருதீனை பற்றி இப்போல்லாம் பேசுகிறதா வந்து பார்வை ரொம்பவே என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து கமருதீன் வந்து இனிமேல் நான் பார்வை சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் இல்லையா. ஸோ அதனால் என்னையடா இனிமேல் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், என்னட்டு விலகி போய் நீ உனக்கு இதெல்லாம் தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு என்ஜாய் பண்ணி கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு பார்வையோட லுக்கும். ஏன்னா கேமராமேன் அவர் ஃபீஸ் ஒரு ஃப்ரேம் காமிச்சிருப்பார் அவங்க பேசும்போது. ரொம்ப சந்தோஷமாக அப்படியே ரொம்ப ஆழ்ந்து என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. வீட்டில் பெண்களின் காவலரை ஒரு ஹீரோவா தன்னை காட்டிக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் காமெடியன். அண்ட் கனி இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஃபைனலாக எந்த வகையிலுமே எனக்கு வந்து கமருதீன் ஒரு போட்டியாளரே கிடையாது, என் லிஸ்ட்லேயே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ சொல்ல கமருதீன் ரொம்ப சீரியஸாக எடுத்துகிற மாதிரி தெரில. அவர் ஸ்போர்ட்டிவ் என்ஜாய் பண்ண மாதிரி தான் தெரியுது. ரைட்டு, என்ன வேணாலும் பேச அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த பிரச்சனை இன்னும் வளர்ந்து போகாதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஸ்டாப் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஏன்னா வந்து அவர் சீரியஸாக எடுத்துக்கல, ரைட் ஓகே அப்படின்ட்டு. எந்த வகையிலையும் அவர் எனக்கு லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன்.